நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இந்த ஸ்லோகம்தான் ராமாயணத்தையே தொடங்கி வைத்தது. வால்மீகி நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தபோது அவரை பல கேள்விகள் கேட்டார். ராமனுடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஆசை. இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னோடியை பார்த்து யார் ஒருத்தர் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாரோ அவரை பார்த்துத்தான் நாம் நடக்க முடியும். அவர் ஒரு சான்றோராக, சாத்திரங்களை கற்றவராக, உலக நன்மையில் ஆசை கொண்டவராக இருக்க வேண்டும். இறைவனே ராமனாக பிறந்த போது அவனை தவிர நமக்கு முன்னுதாரணமாக இருக்க வேறாருக்குத்தான் தகுதி? எத்தனையோ ஆச்சாரியர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் எம்பெருமான் கூறினபடிக்குத்தான் வாழ்ந்தவர்கள். அந்த ராமனே தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தியதுதான் ராமாயணம். நாம் ராமனை தொடர்ந்து அவருடைய பாதையில், அதாவது அவர் வாழ்ந்து காட்டிய பாதையிலும், அவர் தன் திருவடிப்பட நடந்து காட்டிய பாதையிலும், இப்படி இரண்டு பாதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் வாரமே கூறினேன், ராமனின் பாதை என்று சொன்னால் இரண்டு பொருள்படும். ராமன் தன் பண்புகளாலே, நல்ல குணங்களாலே நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய பாதை. அந்த பாதையிலும் நாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர் காட்டிய பண்புகளை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து அயோத்தியிலிருந்து தெற்கு கோடி வரை அவர் நடந்து காட்டிய பாதை. அந்த பாதையைத்தான் நாம் ஒவ்வொரு இடமாக போய் தரிசித்து கொண்டு வருகிறோம். வாழ்ந்து காட்டிய பாதையில் வாழ்ந்தால் நமக்கு இன்னல்களெல்லாம் தீரும், எத்தனையோ உயர்ந்த வாழ்க்கை கிட்டும். அவர் நடந்த புண்ணிய தலங்களை தரிசித்தால் பாபங்கள் விலகி முக்தியே கிட்டும். இப்படி இரண்டு பயன்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியே நடந்து கொண்டு வருகிறது. தற்போது நாம் நாசிக் பஞ்சவட்டியில் உள்ளோம். சற்றே தள்ளி போய் கோதாவரியினுடைய உற்பத்தியை நன்கு தரிசித்துக் கொண்டோம். போவதற்கு அரிய இடம், ஆனால் போனால் ஆனந்தம் கொடுக்கும் இடம். அங்கிருந்து இறங்கி விட்டோம். இப்போது நாசிக் பஞ்சவட்டியில் தான் உள்ளோம். ஒரு பக்கத்தில் பர்ணசாலா, பஞ்சவட்டி, தப்போவனம் என்றெல்லாம் உள்ளது. ஒரு பக்கத்தில் நாசிக் உள்ளது. இப்ப நாம முக்கியமான இடத்தை அடைந்துள்ளோம். கோதாவரி மலையிலிருந்து இறங்கி ஓடி வந்து நாசிக் நகருக்கு நடுவிலேயே பிரவகிக்கிறாள். இவ்விடத்துக்குத்தான் ராமகுண்டம் என்று பெயர். இங்கு ராமனும் சீதையும் நீராடி இருக்கிறார்கள். பல நாட்கள் இதனுடைய ஏகாந்தமான இடத்தில் நீச்சல் போட்டியே நடத்தி இருக்கிறார்கள். இங்கிருக்கும் ஓரொரு பாறையும், இங்கிருக்கும் ஓரொரு துகள் மண்ணும் சீதாராமர்களுடைய ஆனந்தம், அவர்களுடைய அந்யோன்யம், அவற்றைத்தான் பேசுகின்றன. நாமும் மன வாழ்க்கையில் மன ஒற்றுமையோடே தர்மத்தை இலக்காக கொண்டு வாழ முற்படுகிறோம். கண்டிப்பாக இந்த இடத்தை தரிசித்தோமானால் அந்த மன வாழ்க்கை நிம்மதியும், தர்மத்தை நோக்கி ஆண் பெண் இருவருமாக செல்வதும், கணவன் மனைவியே தர்மத்துக்காக வாழ்வதும் நிகழும். பல மாதங்கள் இங்கு நிறைய தண்ணீர் ஓடுகிறது. ஆனால் சில நாட்கள், அது வைகாசியோ அல்லது அடுத்த ஆனியோ, இந்த மாதங்களிலெல்லாம் குறைந்துதான் ஓடுகிறது. ஆனால் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. ராமகுண்டத்தில் நீராடி ஜலதர்ப்பணத்தை முடித்து கொண்டு சீதாராமனையே தரிசித்த ஆசையோடே, அவர்கள் திருமேனி பட்ட தண்ணீரை தொட்டு நாமும் அதில் நீராடி இருக்கிறோமே, அந்த திருப்தியோடு புறப்பட்டோம். இதே தண்ணீர் அன்றிலிருந்து இன்று வரை விடாமல் தானே தொட்டு 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 அடுத்தடுத்து ஓடி வருகிறது. ஒரு ஆற்றுக்கே பெருமை என்ன தெரியுமா? பிரவாகம். பிரவாகம்னால் இந்த தண்ணீரை அதன் வாலை பிடித்து கொண்டு அடுத்த தண்ணீர், அதன் வாலை பிடித்து கொண்டு அடுத்த தண்ணீர். அப்ப தொடர்பு மாறாமல் இருக்கும் தண்ணீர். அவர் காலத்திலிருந்து இந்த காலம் வரை நீராடி ஆடையை மாற்றிக்கொண்டு நெத்தியில் திருமண் காப்பு துலங்க பலரும் புறப்பட்டோம். இனி ஒரே வீதியில்
அடுத்தடுத்து இருக்கும் கோயில்களை தரிசிக்க போகிறோம். அதுல பிரதானமான கோவில், முதல் கோவில் காலாராம் மந்திர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோவில் பார்ப்பதற்கே மனத்தை பறிக்கிறது, கண்களையே கொள்ளை கொள்ளுகிறது. இதோ நீங்களே பார்க்கிறீர்களே. ஆனால் இது தொல்பொருள் ஆராய்ச்சி துறைக்கு கீழே இருக்கிறபடியால் எங்கும் எல்லோரும் சட்டென்று போக முடியாது. அவர்கள் அனுமதியோடு போகலாம், ராமனை தரிசித்துக் கொள்ளலாம். இந்த கோயிலை பற்றி சில தகவல்கள் சொல்லுகிறேன். சர்தார் ஓடேஸ்வர் பேஷாவா என்று சொல்லுவார்கள். மராட்டிய தேசம் அல்லவா? ஓடேஸ்வர் அவர்களாலே கட்டப்பட்ட திருக்கோயில் 1784 1792 வரை கிட்டத்தட்ட 8-10 வருஷங்கள் மிகவும் சிரமப்பட்டுத்தான் இந்த கோயிலை கட்டியுள்ளார். இத்திருக்கோயில் நிறைய கருப்பு கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கற்களும் கருப்பு, உள்ள இருக்கிற ராமனும் கருப்பாகத்தான் உள்ளார். அதனாலதான் காலாராம், காலான கருப்பல்லவா, காலாராம்னு அவருக்கு பெயர். 32 டன் எடையுள்ள கற்களாலும் மேலும் விலை பெற்ற வெள்ளி தங்கத்தாலும் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய விமானம், இது வடதேசத்துக்கே தனிச்சிறப்பு வாய்ந்த விமானம். அதையும் தரிசித்தோம். 96 தூண்கள் இந்த கோயிலுக்கு அழகு சேர்க்கின்றன. 2000 வேலையாட்களை கொண்டு அந்த காலத்தில் 1790 அப்போது 23 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கோயில் கட்டப்பட்டது. இதனுடைய துவாரத்திலேயே ஒரு பெரிய கருப்பு ஆஞ்சநேய சுவாமி அமர்ந்துள்ளார். பார்த்தாலே பேரழகோடு இருக்கிறார். இந்த திருக்கோயிலில் இருக்கும் ராமனோ லக்ஷ்மணனோ சீதையோ கல்லாலோ வெள்ளியாலோ செம்பாலோ ஆக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த பெருமானுடைய விக்கிரகமே கோதாவரி நதி படுகையிலிருந்து தான் கிடைத்தது. அதுவும் வியப்பு, கருப்பு மணலாலே செய்யப்பட்டது. மணல், கருப்பு மணல், கருப்பு மணலாலேயே செய்யப்பட்ட விக்கிரகம். இந்த கோயிலை பற்றி அங்கேயே கேட்போம், பெருமானையும் தரிசிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பஞ்சவட்டியில் நாம் இப்போது இருப்பது காலாராம் மந்திரில். ராமனுடைய இயற்கையான வர்ணமே கருப்பு. இங்கே காலாராமன் கருப்பு ராமனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் மிக ஆச்சரியமாக தரிசனம் கொடுக்கிறார்கள். இக்கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக ராஜாவாலே பல லட்ச ரூபாயில் கட்டப்பட்டது. இக்கோயிலில் உள்ள மூர்த்திகள், அதாவது எம்பெருமானுடைய விக்கிரகம் சிலையாலே செய்யப்பட்டதல்ல, கருப்பு மணலாலே செய்யப்பட்டது. அதனால் எப்போதும் தினப்படி அபிஷேகம் திருமஞ்சனம் நடப்பதில்லை. எம்பெருமான் மிக அழகாக சேவை சாதிக்கிறார். மிக புராதனமான கோவில், சிற்பக்கலை நுண்கலை பொருந்தியுள்ள கோவில். ராமனை அவசியம் இக்கோவிலில் எல்லாரும் சேவித்து பஞ்சவட்டி பர்ணசாலை முதலவற்றையும் சேவித்து பயன்பெற வேண்டும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. ராமன் சீதாபதி. சீதை சிவந்த வர்ணத்தவள். ஆனால் ராமனோ கருத்த வர்ணத்தவன், நீலமேக சியாமளன். பக்தர்கள் அனைவருக்குமே மேகவண்ணன், முகில்வண்ணன், கடல் வண்ணன் என்னுதான் பெருமானை கூப்பிட்டு வழக்கம். அவருடைய கருநீல வர்ணம் யாரைத்தான் கவ்வி இழுக்காது. கருப்பு ராமனை நாசிக்கில் தரிசித்துக் கொண்டோம். ஆனால் இப்போ நாம எதிர்பாராத ஒன்று, வெளுத்த ராமன். ராமனை எங்கும் வெளுப்பு வர்ணத்தில் தரிசிப்பதில்லை. ஆனால் வடக்கே வெள்ளை சலவக்கல்லில் பெருமானுடைய விக்கிரகத்தை செய்கிறபடியால் கண்ணனோ ராமனோ வெளுத்து இருக்கிறார்கள். காலேராம் மந்திரை சேவித்துவிட்டு கோரேராம் மந்திரை அடைகிறோம். இவர் வெளுத்த ராமன். சிறு கோயில், சின்ன சந்துக்குள் போய் கொஞ்சம் உயரமான படிக்கட்டில் ஏறினாத்தான் இந்த கோயிலுக்குள் வர முடியும். ஒரு அழகான தியான மண்டபம். அது தவிர உள்ளே கர்ப்ப கிரகத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உள்ளார்கள். இங்கு மூவரும் ஒன்னாகத்தான் வந்தார்கள். ராமனுடைய திருமேனி வரணம் கருப்பாக இருந்தாலும்
அவருடைய உள்ளத்தில் இருந்தது சத்வகுணம், அனைவரையும் பொறுத்து கொள்ளும் தன்மை, அணுகுவதற்கு எளிதாக இருக்கும் தன்மை, எந்த ஒரு ஜீவராசியிடத்திலையும் கருணையை காட்டி அவர்களுக்கு எந்தவித ஆபத்தும் தீங்கும் செய்யாத தன்மை. இதுதான் ராமன் நமக்கு விட்டு சென்ற சொத்து. இன்னைக்கு உலகம் இருக்கும் நிலையில் சுற்றுப்புறச் சூழலை நாம் காக்க வேண்டும். அதற்கு நம்மிடத்தில் ஒரு எண்ணம் உருவாக வேண்டும். மனித இனம் வாழ்வதற்காக மற்ற இனம் அழிய வேண்டும் என்கிற தேவையில்லை. அப்படி செய்யவும் கூடாது. இதுதான் தற்போதைக்கு நமக்கு தேவையான வெளுத்த மனது, சத்துவகுணம். செடி கொடிகளோ புல் பூச்சிகளோ எந்த விலங்குகளோ எந்ததுக்கும் ஆபத்தே செய்யக்கூடாது. மரமோ செடியோ கொடியோ மிருகமோ பறவையோ அவர்களும் ஜீவாத்மாக்கள் தானே. ஒன்னொன்னுக்குள்ளும் ஆத்மா உண்டு. அதனால் தீங்கு நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வெள்ள உள்ளந்தான் ராமனுக்கு. ஒரு ஈ எறும்புக்கு கூட அவன் துன்பம் நினைத்ததில்லை. யார் எதிர்த்து வந்தார்களோ, யாரால் உலகத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அவர்களைத்தான் ராமன் அழித்தான். அதுவும் உடலை மட்டும் அழித்தான், ஆத்மா அழியப் போவதில்லை. இந்த வெளுத்த மனது படைத்த ராமனை தரிசித்து கொண்டு அங்கிருந்து பஞ்சவட்டியை அடைகிறோம். நான் ஏற்கனவே சொன்னா போலே இதெல்லாம் ஒரே வரிசையிலே ஒரே தெருவில் இருக்கக்கூடிய கோயில்கள். ராம்காட்ல நீராட வேண்டும், எழுந்திருந்து அங்கேயே கியூ ஃபார்ம் பண்ணிடணும். அந்த கியூ வரிசையா ஒரு கோவிலா போயிட்டு போயிடலாம். அருகருகே இருக்கும் கோயில்கள். கோரேராம் மந்திர், அதற்கு முன்னால் காலாராம் மந்திர், ஆக ராமகுண்டம், அங்கிருந்து காலாராம் மந்திர், அங்கிருந்து கோரேராம் மந்திர், அடுத்தது பர்ணசாலை. பர்ணசாலை ராமன் இங்குதான் அழகான ஒரு குட்டியா, வடமொழியில் அல்லது ஹிந்தியில குட்டியான்னு சொன்னால் குடில் என்று தமிழ்ல சொல்லுகிறோமே, அதை அமைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அதற்கு அடுத்திருப்பது பஞ்சவட்டி. 5 ஆலமரங்கள் இருக்கிறபடியால தான் இது பஞ்சவட்டின்னு கொண்டாடப்படுகிறது. இடமே அழகு. இதற்கு நடுவில் சீதா குஃபா என்று நாம ரொம்ப குனிஞ்சு முட்டிய மடக்கி கொண்டு தவழ்ந்து போக வேண்டிய இடம் இருக்கு. அதை தனித்து காட்டுகிறோம். தனித்ததை நாம போய் சேவித்துக் கொள்ளலாம். இப்போது இதோ 5 ஆலமரங்கள் இருக்கும் இடம். இதனாலதான் இந்த இடத்துக்கே பஞ்சவட்டி என்று பேர் வந்தது. ஆலமரம் தன்னிடத்தில் அனைவருக்கும் நிழல் கொடுக்கும். ஏதோ ஒரு பனை மரமாக இருந்தாலோ மற்ற மரமோ தென்னை மரமோ நிழல் கொடுக்காது. தனக்கே தான் நிழல் கொடுப்பதற்கு தயங்கும். ஆனா ஆலமரம் ஒரு பெரிய அரசனின் சேனையே வந்தால் கூட தனக்கு கீழே நிழல் கொடுக்கும். ஆனால் ஆலமரம் சின்ன விதையிலிருந்து தான் வளரும். சின்ன சின்ன நல்ல பண்புகளை கடைப்பிடித்தால் நாம் மிக பெரியவர்களாக, சான்றோர்களுக்கு சமமாக வாழலாம். நம்மகிட்ட இருக்க வேண்டிய சின்ன பண்பு உண்மை பேசுதல், யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருத்தல், பொறுமை காத்தல், சகிப்புத்தன்மை, பேசுவதற்கு இனிமையாக இருத்தல். 5 வச்சுக்கோங்களேன். இது 5 வட்டம். இந்த 5 நமக்கு சொல்லக்கூடிய 5 நல்ல பண்புகள் என்ன? உண்மை பேசுறவனா இருக்கணும், பொறுமை இருக்கிறவனா இருக்கணும், சகிப்புத்தன்மை வேணும், இனிமையாக பேச வேண்டும், எல்லாராலும் அணுகுவதற்கு எளிமையாக இருக்க வேண்டும். இந்த 5 குணங்கள் இருக்குமானால் நாமே ஒரு ஆலமரத்தை போல தான் இருப்போம். எல்லாரும் வருவார்கள், நாமும் நம்மால் பயன்பெறுவோம், மற்ற பேரும் நம்மால பயன்பெறுவார்கள். அப்படி இருந்தா சந்தோஷமா இருக்காது? இப்ப யாத்திரைக்கு இங்கேருந்து போயிட்டு வரோம்னு சொன்னா இந்த பார்க்கிற ஒன்னொன்னுல இருக்கிற நல்ல கருத்துக்களைத்தான் நாம் எடுத்துக்கணும். 5 ஆலமரங்கள் இருக்கின்றனவே, பஞ்சவட்டின்னு பேர் வச்சிருக்காளேனால் வெறுமை வச்சுடல. வெறும் இடத்துக்கு மட்டுமாகவா? இந்த இடத்துக்கு மகாத்மியம், அது நமக்கு கூறும் கருத்துகளுக்கு மகாத்மியம். அதனால பஞ்சவட்டியை சேவித்து கொண்டு இதோ பர்ணசாலைக்குள்ளே புகுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான பல விக்கிரகங்கள் உள்ளார்கள். சாலக்கிராம மூர்த்திகள் இங்க பல வருஷமா, கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக ஒரே மகந்து பெருமாளுக்கு தொண்டு புரிந்து வருகிறார். அங்கேயே அமர்ந்து பர்ணசாலை பஞ்சவட்டியின் ஏற்றத்தை கேட்போம்.
ஸ்ரீராம அனுயாத்திரையில் 11வது நாளான இன்று நாம் பஞ்சவடியில் இருக்கிறோம். ராமன் அகஸ்தியரிடம் விடை பெற்றுக் கொண்டு அவர் ஆசிரமத்திலிருந்து காடுதோறும் நடந்து இப்பஞ்சவடிக்கு வந்து சேர்ந்தார். 5 மரங்கள் சேர்ந்து இருக்கிறபடியால் பஞ்சவடி என்று இவ்விடம் பெயர் பெற்றது. இவ்விடத்தில் பல முக்கியமான ஸ்தலங்கள் உள்ளன. அதில் இப்போது நாம் இருக்கும் இடம் லக்ஷ்மணன் ராமனுக்காக அமைத்த பர்ணசாலை. இதை லக்ஷ்மணன் ரொம்ப அழகாக கட்டியிருந்தான். அதை சுற்றி பார்த்த ராமன் பாவஜேன கிருத்தஜேன தர்மஜேன ச லக்ஷ்மண துவயாபுத்திரேண தர்மாத்மா நசம்பிருத்த பிதாமம என்று கொண்டாடுகிறான். எனக்கு அடிமை செய்ய வேண்டும்ங்கிற ஆசையோடே, நன்றி செலுத்த வேண்டும்ங்கிற எண்ணத்தோடே, தர்மம் அறிந்தவனாய், தகப்பனார் தயரதன் இருந்திருந்தால் எத்தனை கைங்கரியம் பண்ணியிருப்பரோ அத்தனை உள்ளன்போடே கைங்கரியத்தை பண்ணினாய் லக்ஷ்மணா. அதனால் நீ இருக்கும் வரை எனக்கு தகப்பனார் மறிக்கவில்லை என்று ஆனந்தமாக சொல்லிக் கொள்கிறான் ராமன். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் இங்கே ஆனந்தமாக காலத்தை கழித்தார்கள். இவ்விடம் பர்ணசாலை. இங்கு சிறிது நேரம் அமர்ந்து நாம் ராமலக்ஷ்மண சீதைகளை தியானம் பண்ணினோம் என்னால், அவர்களை நம் உள்ளத்திலே இருத்தினோம் என்னால், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானான ராமன் நம் தீவினைகளையெல்லாம் தீர்த்து கர்மாவையும் தொலைத்து ஜென்மாவையும் தொலைத்து எல்லா செல்வங்களையும் நமக்கு அருளுகிறான். இப்பர்ணசாலையை அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தயே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசா. இது வால்மீகி ராமாயண ஸ்லோகம். சீதேன்னு சொன்னாலே நம் அனைவருக்கும் அவள் தாய், ஜெகன்மாதா, லோகமாதா, ஜகத்துக்கே ஜனனி, லோகநாயகி தாயார். அப்படிப்பட்ட சீதை 10 மாசங்கள் ராவணனுடைய அசோகவனத்தில் சிறைப்பட்டாள். எதற்கு? அதுவும் தானே சிறை புகுந்தாளாம். ராவணன் சீதையை தூக்கி போனான் என்று அறியாதவர்கள் தான் சொல்வார்கள். சீதையினுடைய வலிமைக்கு, ஸ்ரீ மகாலட்சுமியின் பெருமைக்கு ஒன்றுமில்லாத ஒரு அல்பன் ராவணனா தூக்கி போக முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப சீதையே ராவணனையும் தூக்கி அமர்த்தி கொண்டு வேணும்னு தேவர்களுடைய காரியத்தை முடித்து கொடுப்பதற்காகத்தான் ராவணனிடத்தே சிறை புகுந்தாள் போலும். இதைத்தான் சிறையிருந்தவள் ஏற்றம் என்று பிள்ளை உலகாசிரியன் கூறுகிறார். ராமாயணம் என்றாலே அது சிறையிருந்த சீதையினுடைய ஏற்றம். அவள் 10 மாசங்கள் சிறையிருந்தாள். வேடிக்கையாக கூறுவதுண்டு, ராவணனுக்கு 10 தலைகள், அதனால சீதை 10 மாசம் சிறையிருந்தாள். நல்லவேளை ராவணனுக்கு 20 தலைகள் இல்லைன்னா 20 மாசம் இருந்திருப்பளோ என்னவோ. ஆஹா, சுரஸ்திரீ துக்க சாந்தையே, தேவஸ்திரீகளை எல்லாம் சிறை வைத்திருந்தான் ராவணன். அவர்களை சிறை மீட்டு கொடுப்பதற்குத்தான் சீதை சிறை புகுந்தாள். ஆனால் வடக்கே ஒரு முக்கியமான கருத்து, ஒரு அழகான கதை உள்ளது. அது நிரம்ப உண்மையும் அடங்கியது. வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்பராமாயணத்தில் இல்லை, ஆனால் வடக்கே வழங்கப்படும் ராமாயணத்தில் உள்ளது. அந்த ராமாயணத்தில் வர்ற இடத்தைத்தான் இப்ப நாம நாசிக் பஞ்சவட்டியில் தரிசிக்க போகிறோம். இதோ சீதா குஃபா. குஃபா, குகை, நாம சுரங்கப்பாதைன்னு சொல்லுகிறோம். இதை சீதா குஃபான்னு சொல்லுவார்கள். இந்த இடத்திலிருந்து கோதாவரி நதி ராமகுண்டம் வரைக்கும் உள்ளேயே சுரங்கப்பாதை இருந்ததாம். இப்போது அது அடைபட்டு இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்திருக்கணும். இங்க கதை என்னன்னால், ராவணன் சீதையை தூக்கி போக வரும்போது உண்மையான சீதை அங்கு செல்லவில்லை. சீதை இவ்விடத்தில் மறைவாக வைக்கப்பட்டால், பாதுகாக்கப்பட்டாள். சீதைக்கு பதில் வேதவதி தான் அழைத்து செல்லப்பட்டாள் என்று சொல்லுவதுண்டு. வேதவதி யார்? நீங்க ஸ்ரீனிவாச கல்யாணம், திருமலா திருப்பதி மகாத்மியம், வெங்கடேச மகாத்மியத்தில் வேதவதியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வேதவதி கதையை சுருக்கமா சொல்றேன். வேதவதியைத்தான் ராவணன் தூக்கி போயிருக்கிறான். மறுபடியும் வேதவதி மீண்டு வரும்போது சீதையை திருப்பி கொடுத்துட்டார்கள் என்ன ஒரு கதை வழங்குகிறது. என்னன்னால், குஷத்வஜன் ஒருத்தனுடைய பெண், அவள் தான் வேதவதி. வேதவதிக்கு பகவானையே கணவனாக அடைய வேணும் என்ன ஆசை, தவம் புரிந்து வந்தாள். ஆனால் ராவணன் ஒரு முறை அவளை பார்த்தபோது ஆசை கொண்டு
நானே உன்னை அடைய வேண்டும்னு விருப்பம் கூறினான். ஆனால் வேதவதி மறுத்தாள். அவளை பலாத்காரம் பண்ண முற்பட்டான். அப்போது அவளே கூறினாள், கண்டிப்பாக உன்னுடைய இறப்புக்கு, உன் மறைவுக்கு நான் காரணமாவேன். என்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னை தொடை பார்க்கிறாய், ஒரு நாளும் அது இயலாது என்று அவள் கூறினவள் மறுபடியும் பிறந்திருக்கிறாள். அந்த வேதவதியை தான் ராவணன் தூக்கி போனான். அதாவது சீதையை தூக்கி போற சமயத்துக்கு கடவுளர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்விடத்தில் வேதவதியை வைத்து புஷ்பக விமானத்தில் அனுப்பிவிட்டார்கள். ராவணனுடைய தேரில் அனுப்பினார்கள். சீதை இந்த இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டாள். அங்கு போய் ராவணன் அழிவதற்கே காரணமாக இருந்து மறுபடியும் மீட்கப்பட்டு அக்னி பிரவேசம் செய்தாள். சீதை அக்னி பிரவேசம் செய்து தன்னை நிரூபித்துக் கொள்ள பார்த்தாள். அந்த சமயத்தில் பூமாதேவியும் அக்னி பகவானும் நெஜ சீதையை கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டார்கள். அத்தோடே வேதவதி முடிந்தாள். அப்ப சீதையே ராமனிடத்தில் வேண்டினாள், இவள்தான் நம்மை காத்து கொடுத்தாள், அவள் உம்மை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுகிறாள். ராமன் கூறினார், அது இந்த யுகத்தில் முடியாது. அடுத்த முறை நான் திருவேங்கடவனாய் ஸ்ரீனிவாச பெருமானாய் பிறப்பேன், அப்போது அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளுவேன் என்று கூற அந்த வேதவதி தான் பத்மாவதி தாயாராக பிறந்தாள். ஆகாசராஜனுடைய மகள். இன்னைக்கும் பத்மாவதி அலன்மேல் மங்காபுரம், திருச்சானூர்னு சொல்றமே, அங்கு பத்மாவதி தாயாராக பிறந்து ராமனே ஸ்ரீனிவாச பெருமானாக பிறந்து பத்மாவதி கல்யாணம் நடந்தது. அதான் ஸ்ரீனிவாச கல்யாணம்னு கொண்டாடப்படுகிறது. ஏன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயார முதல் தடவை பார்க்கறச்சே கிட்டக்க போய் காதோடே வேதவதி என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார். உடனே அவளுக்கு பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து, ஓ நாம தான் வேதவதி என்று புரிந்து கொண்டாளாம். அந்த வேதவதி சீதையை காப்பாற்றி கொடுத்ததாகவும், இதோ இந்த குகைக்குள் இப்ப நாம உள்ள போறதே கஷ்டம், நன்னா குனிந்து கொண்டு சிறு குழந்தைகள் தவழ்ந்து போகிறா போலே முழந்தாளால தவழ்ந்து தான் உள்ள போகணும். மேலேயும் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் உள்ளார்கள். நாம உள்ள தவழ்ந்து போனோம்னால் அங்கே குகைக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். ஆனா 4-5 பேர் தான் நிற்கிறதுக்கு முடியும். ஒரு அர்ச்சகர் அங்க இருக்கிறார், மகந்து பார்த்து தரிசனம் பண்ணி வைக்கிறார். அப்படி ஒரு பக்கம் போகணும், மற்றொரு பக்கத்துல ஏறி வந்துட வேண்டியதான். இது சீதா குஃபா. இங்கிருக்கும் விக்கிரகங்கள் அனைவரையும் தரிசித்து கொண்டோம். அதுக்கு எதிர்த்தா போல போனால் சீதை இங்க மறைந்திருக்கும் போது என்னென்ன மாதிரி இருந்தாள் என்று தற்காலத்தில், இது பழமையான விக்கிரகங்கள் அல்ல, இந்த காலத்திலே அந்த விக்கிரகங்கள்லாம் பொம்மையா எப்படி மாரீச்சன் வந்தது, அம்பு விட போனது, சீதை இங்கு இருக்கும்போது மறைந்திருந்தது, சமைத்தது என்று இது எல்லாத்தையும் பொம்மை வடிவத்தில் பண்ணி வச்சிருக்கார்கள். அவர்களையும் தரிசித்துக் கொண்டோம். ஆக சீதா குஃபாக்கு எதிர்த்தா போல இருக்கிற பல பொம்மைகள் கொண்ட ஒரு நாடகம், நிஜ பொம்மலாட்ட நாடகத்தை போல அங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. இது தாண்டி நோக்கா பஞ்சவட்டி வருகிறது. இது மொத்தமே ஒரே பாதையில இருக்கக்கூடிய இடங்கள். இந்த இடங்களை எல்லாம் இன்னைக்கு நாம தரிசித்து கொண்டோம். இனி இதே இடத்துல பக்கத்துல ஒரு அற்புதமான கோவில் சேவிக்கு போறோம். சுந்தர நாராயண பெருமாள், ரொம்ப பழமையான கோவில், சந்திரச்சூடர்ங்கிறவர் கட்டின கோயில். அங்கு போவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொன்னிவர்மேனி மரதகத்தின் பொங்கிளம் சோதி அகலத்தாகம் மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளங் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமானை பற்றி திருமங்கையாழ்வார் 10 பாடல்கள் பாடியுள்ளார். அதில் முதல் பாடல் இது. எவ்வளவு அழகு! அச்சோ ஒருவர் அழகியவா. கைகளிலே ஏந்தி பிடித்திருக்கும் சங்க சக்கரங்கள், திருமுக மண்டலத்தை தரிசித்தால் பொய்யோ மெய்யோ என்று நம்மையே மயங்க வைக்கும்
திருக்கண் தாமரைகள், அவருடைய பேசத் துடிக்கும் புன்சிரிப்பு மாறாத திரு உதடுகள், மல்லாண்ட திண்டோள், நிமிர்ந்திருக்கும் திருமார்பு, அதில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி தாயார், ஆசன பத்மத்தில் அழுத்தி இருக்கும் திருவடி தாமரைகள், அவர் நிற்கிறாரா நாட்டியமாடுகிறாரா என்ன அறிய முடியாத அழகு. இப்படி எத்தனையோ திருத்தலங்களில் பேரழகு உடையவனாக பகவான் காட்சி கொடுக்கிறார். அந்த அழகுக்கு மயங்கித்தான் திருமங்கையாழ்வார் என்னும் பரகால நாயகி இந்த 10 பாடல்களையும் பாடுகிறாள். இவர் திருமேனி பொன்னா, மரகதமா, வார்க்கப்பட்ட ஸ்வரணமா, எதுன்னு தெரியலையே. அந்த சௌந்தரராஜ பெருமானை நாம் சேவித்து பழகி இருக்கிறோம். ஆனால் தற்போது வடதிசையில் நாசிக் பஞ்சவட்டியில் இருக்கும் சுந்தர நாராயண பெருமாள் சுந்தரமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். இவரை சேவித்தாலே தெரிகிறது மூலமூர்த்தி அவ்வளவு கருக்காக பார்ப்பதற்கே கண்ண விரிக்கிற அளவுக்கு தான் எழுந்தருளி உள்ளார். ஒரு தனி கோயில் இது, அழகான கோயில். இந்த திருக்கோயிலில் நாராயணன் உள்ளார். ஆனால் ராமன் இவ்விடத்துக்கு வந்தபோது இங்கு இருக்கும் தபோதனர்கள், தவத்தில் இருந்தவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், யோகிகள், அவர்களெல்லாம் ராவனை தரிசித்தார்கள். பேரழகு வாய்ந்த ராமனை கண்டவர்களுக்கு இந்த நாசிக் பஞ்சவட்டியை விட்டு இந்த சுந்தரமூர்த்தி நகரக்கூடாது, எப்போதும் இங்கேயே எழுந்தருளி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டினார்களாம். இங்கு யாரெல்லாம் தவம் புரிவார்களோ அவர்களுக்கு அழகான நீ, அவர்கள் உள்ளத்தை கவரும் நீ எப்போதும் இந்த திருத்தலத்தில் இருக்க வேண்டும். அப்போதே ராமன் சங்கல்பித்து கொண்டான், நாமோ நாராயணன், இவர்களோ சுந்தரனாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். ஆகவே நாம் சுந்தர நாராயண பெருமாளாக இருப்போம். எப்போதும் சுந்தரன் ராமன், எப்போதும் சுந்தரி சீதை, இவர்கள் நாராயணனும் மகாலட்சுமியுமாக சேவை கொடுக்கும் இடம்தான் சுந்தர நாராயணர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் சுமார் 250-300 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்கு புதுப்பிக்கப்பட்டது. பெருமான் மிக பழையவர். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளாக விக்கிரகம் உண்டு. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் சந்திரசூடன், கங்காதர் யஷ்வந்த் சந்திரசூடன் என்பவர்தான் இவ்விடத்தில் இந்த திருக்கோயிலை நிர்மாணம் பண்ணினார். இதோ பெருமானையும் தாயாரையும் தரிசிக்கிறோம். நடு நாயக்கமாக சுந்தரநாராயண பெருமான் வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இரண்டையும் ஏந்தி பற்றி கொண்டிருக்கிறார். முகத்தை சேவித்தால் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தான் என்று திருப்பாணாழ்வார் சொன்னபடிக்குள்ளார். ஆலமா மரத்தின் நிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத் தரவி நடையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே. கருநீல வர்ணத்தில் நீலமேனி வண்ணனாய் நம் நெஞ்சத்தை கொள்ளகொள்ளும் வடிவழகோடு இருக்கிறார். பக்கத்தில் மகாலட்சுமி தாயார், மற்றொரு பக்கத்தில் துளசி தேவி. பாரத தேசத்திலேயே இந்த ஒரு திருக்கோயிலுக்கு தான் பெருமான் நாராயணனும் துளசி தேவியும் லக்ஷ்மி தேவியும் அருகருகே இருக்கக்கூடிய திருக்கோயில் இது ஒன்றேதான். இதோ இங்கிருக்கும் மகந்து கூறுவதை கேட்போம். जो मंदिर आप अभी देख रहे हैं, इस मंदिर का नाम श्री सुंदर नारायण मंदिर है। नासिक में सबसे पुराना ये मंदिर है। भगवान विष्णु जी का मंदिर, इसलिए इसको बोला गया है सुंदर नारायण मंदिर। मेरे पीछे जो आप मूर्ति देख रहे हैं, सामने ऊपर जो 3 मूर्तियां हैं, उसमें बीच में भगवान विष्णु जी की माने नारायण जी की मूर्ति है। उसके राइट बाजू में भगवान लक्ष्मी और उसके लेफ्ट बाजू में माता तुलसी माने वृंदा देवी की मूर्ति है, और नीचे उनका वाहन है भगवान गरुड़। इस मंदिर की जो विशेषताएं है, विशेषता ऐसी, ये मंदिर बहुत पुराना है। तकरीबन पेशवे जो सरदार चंद्रचूड़ थे, उन्होंने ये मंदिर 1756 में तकरीबन 10 लाख रुपए खर्च करके बनाया था। इससे पहले यहाँ पे लकड़ी का मंदिर था, जो मुगलों के पूरे काल में मंदिर पूरा उद्ध्वस्त कर दिया गया और यहाँ पे उनका कब्रिस्तान बनाया गया था। उसके बाद जब पेशवे काल आया, तो पेशवे काल में इस पूरे मंदिर की नई रचना हुई और ये पत्थर का मंदिर यहाँ पे बनाया गया, जो पूरे काले पत्थर में यहाँ पे बनाया गया है। इस मंदिर की खास विशेषताएं ऐसी है कि पूरे भारतवर्ष में तुलसी के साथ माने वृंदा देवी के साथ विष्णु जी का यही एक ही मंदिर है। उसकी दूसरी विशेषता ऐसी है कि पूरे साल में 21 और 22 मार्च को भगवान सूरज की पहली किरण विष्णु जी की मूर्ति के ऊपर पड़ती है और उसके बाद पूरे पृथ्वी पर उसका प्रकाश फैलता है। ये इस मंदिर की खास विशेषताएं है। दूसरी विशेषता ये है कि इस मंदिर में खड़े गणेश भगवान जी है और बैठे हनुमान जी है, जो कभी भी कहीं भी और एक साथ नहीं दिखाई देते। ये खास विशेषता इस मंदिर की है।
उसके बाद इस मंदिर का जो उत्सव होता है, प्रति महोत्सव, ये कार्तिक महीने में जो त्रिपुरी पूर्णिमा होती है तब होता है। यहाँ पे भगवान कपालेश्वर और भगवान सुंदर नारायण, इनकी एक हरिहर भेंट माने एक भेंट यहाँ पे होती है और इसको हरिहर भेंट बोला गया है। इस हरिहर भेंट में भगवान विष्णु जी को शिव जी का चढ़ाया हुआ बेल चढ़ाते हैं और भगवान विष्णु जी की चढ़ाई हुई तुलसी जो शिव जी को साल में एक ही बार चढ़ाई जाती है, वो उस दिन चढ़ाई जाती है। वो दिन होता है वैकुंठ चतुर्दशी का, जहाँ यहाँ पे उत्सव वहाँ पे होता है और हरिहर भेंट ये पे की जाती है। இந்த கோயிலுக்குண்டான தனி சிறப்பை கேட்டோம். துளசி தேவி நம் அனைவராலும் வணங்கத்தக்கவள். நமக்கு 10, 10,000, 10 லட்சம் பணம் இருக்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதில் 4 இதழ்கள் கொண்ட ஒரு துளசி தளம், 4 இதழ்கள் 4 தளங்களோடு இருக்கிற துளசியை பறித்து அதை பெருமானுக்கு சமர்ப்பித்தோமானால் அதற்கு அவன் மயங்கியே விடுகிறானாம். நாம் ஓரொரு நாளும் ஆராதனத்தின் போது பூஜை வேளையில் துளசி சமர்ப்பிக்க வேண்டும். பூசும் சாந்தி என் நெஞ்சமே, புனைந்த கண்ணி என்னுடைய வாசகம் செய் மாலையே, வான் பட்டாடை மகுதே. ஆழ்வார் கூறுகிறார், என்னிடத்தில் சந்தனம் இல்லை, நீண்ட மலர் மாலைகள் இல்லை, உனக்கு சமர்ப்பிப்பதற்கு பட்டாடை பொன்னாடை இல்லை. ஆனால் இருக்கிறது என் நெஞ்சம், என் அன்பு, என்னுடைய வணக்கம், என் உன்னை கண்டால் உருகுகிறேனே அந்த உருகும் நெஞ்சம், நான் பாடிய பாடல்கள். அதே போலத்தான் துளசி. 4 தளங்கள் கொண்ட துளசியை பறித்து, ஹே கேசவ பிரியே, கேசவனுக்கு பிரியமானவளே, உன்னை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்றால் நம் அனைத்து இன்னல்களும் தீரும். அப்போதுதான் பெருமான் திருவுள்ளம் உகக்கிறார். அந்த துளசி தேவியை சுந்தர நாராயண பெருமாளோடே இங்கு தரிசித்து கொண்டோம். சுந்தர நாராயணனுடைய சன்னதி சற்று தள்ளி இருக்கிறபடியால், ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வரும் அது, அப்படி தள்ளி இருக்கிறபடியால் சட்டுன்னு போகாத வந்துடுவோம். நாசிக் போறவர்கள்லாம் கூட சேவிக்க மாட்டோம். அவசியம் அடுத்த தடவை நீங்க போகும்போது சுந்தர நாராயணர் கோயிலை கேட்டுக்கொண்டு நன்கு அந்த பெருமானை தரிசிக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தற்போது நாசிக்கிலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ண போறோம். முக்கியமான இடத்துக்கு போறோம், மானை தொடர்ந்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தில்லனகத் திருச்சித்திரகூடன் தன்னுள் என்று குலசேகராழ்வாருடைய பாடல். திருச்சித்திரகூடம் சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமானின் ஆஸ்தானம். அவ்வெம்பெருமானை ராமனாகவே கண்டார் குலசேகரர். அந்த ராமன் சிலை வணக்கி தன்னுடைய நீண்ட வில்லை அழுத்தி அதை நன்கு வளைத்து மான் மறிய எய்தான் தன்னை. மான் மாயமான், மாயமான் மாயச் செற்றான். அந்த மாயமான் அழிந்து போகும்படிக்கு அம்பைதானி ராமன். அந்த கதை நடந்ததெல்லாம் இங்குதானே. மாரீச்சன் ராமனை ஏமாற்றி வெகு தூரத்துக்கு அழைத்து போக வந்தான். ராவணனால் தூண்டப்பட்டவன். வந்தவன் இங்குமங்கும் உலாத்தினான். இங்கே பர்ணசாவலை பஞ்சவட்டியில் இருக்கும்போதுதான் அது நடந்தது. நாம் அந்த கதை இங்கு இருந்து கொண்டே தரிசிக்கலாம். ஆனால் ராமனை அழைத்து போனானே, ராமன் அம்பு விட்ட இடம், மாரீச்சன் அடிபட்ட இடம், அவன் உடலோடு இறந்து போய் விழுந்த இடம், அந்த இடத்தையெல்லாம் இப்ப நாம தரிசிக்க போகிறோம். ராமன் தன் திருவடி பட தனித்து, சீதையும் லக்ஷ்மணனும் கூட இல்லை. இது ரொம்ப அரிதான செயல். ராமன் எப்போதும் மூவராகத்தான் நடந்து போவார். ஒருவேளை சீதையை பிரிந்த பிற்பாடும் லக்ஷ்மணனோடு தான் போயிருக்கிறார். ஒரே ஒரு இந்த சமயம் மட்டும்தான் லக்ஷ்மணனையும் விடுத்து தனித்து போனான் ராமன். ஆனால் அந்த ஒரு சமயம்தான் விளையாட்டு வினையாக போய் முடிந்தது. நம்ம வீட்டிலேயே கூட
எப்போதும் வெளியில ஒருத்தரும் போக மாட்டோம். ஏதான ஒரு சமயம் போறச்சே கால் தடிக்கு கீழே வந்துருவோம். ஆஹா, போகவே மாட்டோமே, போனோமே. இந்த போகாதவர் போனாலே இதுதான் ஆபத்து. அதை போல ராமனும் தனித்து போனதே இல்லை. ஆனால் இன்று தனித்து போனான். மாயமான் வேணுமென்னு சீத்தை கேட்டாள். லக்ஷ்மணன் தடுத்தார். ராமா, மாயமான் பொன்மான் எல்லாம் நான் லோகத்துல பார்த்தது கிடையாது, இது பொய்மான். ஆனா ராமன் ஒத்துக்கொள்ளவில்லை. இது பொய்மான்னு சொல்லிட்டால், நான் பின்னாடி போகாவிட்டால் அப்புறம் ராமாயண கதை எப்படி ஓட்டுறது லக்ஷ்மணா? இப்போ உபன்யாசகர்களை நீங்க கூப்பிடுறீன்னு வச்சுக்கோ. என் நாட்டா இருக்கிறவாள 9 நாள் ராமாயணம் சொல்லுங்கோ கூப்பிடுறீள். கூப்பிட்டா திடீர்னு இப்போ இது மாயமானே இல்லை அப்படின்னு ராமன் முடிவு பண்ணி சீதையோட ரொம்ப கெட்டியா கைப்பிடித்து கொண்டு இப்போதே முடிச்சுண்டு ஆச்சு, மிச்சம் இருக்கிற 10 மாசத்தை முடிச்சுட்டு திரும்ப அயோத்திக்கு போயிருந்தால் அப்புறம் கடைசி 3 நாள் 4 நாள் எங்களால கதை சொல்றதுக்கும் உபன்யாசம் பண்ணவுமே முடியாது. இது ஒரு பக்கம் வேடிக்கைக்கு சொன்னேன். இல்லைன்னா ராவணனை எப்படி முடிக்க, தேவர்களுடைய காரியத்தை எப்படி நடத்த. அதனாலதான் ராமன் மாயமான் பின்னே போகிறான். இப்ப நாமும் போறோம். நாசிக்கிலேருந்து 32 கிலோமீட்டர்ல ஒரு கோயில், 39 கிலோமீட்டர்ல ஒரு கோவில், 42 கிலோமீட்டர்ல ஒரு கோவில், 60 கிலோமீட்டர்ல ஒரு கோவில். இது ஒன்னொன்னு ராமனுடைய வெவ்வேறு நிலைகளை கூறும் கோயில்கள். இதோ முதல்ல நாம பார்க்கறது பாணேஸ்வர் என்னும் இடம். ஒன்னொன்னு ஒரு ஈஸ்வர், பாணேஸ்வர், மத்தியேஸ்வர், மிருகவியாதேஸ்வர் என்று 3 கோயில்கள். அதுக்கு நடுவுல ராமனுக்கு அழகான ஒரு கோயில், ராம் மந்திர். ராம் மந்திர்னு சொல்றார்கள். இங்கே ராமன் உள்ளார், விட்டலன் உள்ளார், கிருஷ்ணன் உள்ளார். இந்த ராமர் கோயிலும் நடுவே உள்ளது. என்னன்னு பார்ப்போம். வந்து கொண்டிருக்கும் போது ராமனுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. மான் வேகமாக ஓடுகிறது, வெயில் மண்டையை பிளக்கிறது, தண்ணீர் தாகம். ஒரு அம்ப விட்டார். இங்கிருந்து தண்ணீர் ஊற்று கிளம்பித்து அந்த இடத்துல இன்னைக்கு ராமனுக்கு கோயில் உள்ளது. அடுத்து பாணேஸ்வர். எந்த இடத்திலிருந்து அம்ப விட்டாரோ அந்த இடத்துக்கு பாணேஸ்வர்னு பேர். மத்தியேஸ்வர், அந்த அம்பு கண்டு எந்த இடத்துல மாரீச்சன் ஓட தொடங்கினானோ அது நடு இடம், அதுக்கு மத்தியேஸ்வர்னு பேர். எந்த இடத்துல அம்பு அடிபட்டு கீழே விழ போறானோ, அம்பு எங்க போய் தாக்கித்தோ அந்த இடத்துக்கு மிருகவியாதேஸ்வர்னு பேர். வியாத வேடன்னு சொல்லுவார்கள். மிருக மான், மானை ராமன் வேட்டையாடிய இடம். செஞ்சிருக்கலாமா? கூடாதே. மானை தொடக்கூடாதேன்னு சொன்னால் அந்த மானை அடிக்கணுங்கிற ஆசை ராமனுக்கு இல்லை. உயிரோடு அந்த மானை வைத்து கொண்டு நன்கு சீராட்டி பாராட்டி வளர்க்கணும்னு தான் பார்த்தார்கள். ஆனா அது போக்கு காட்டி போகவே, அதனால் தான் அம்பை தான் ராமன் அங்க விழுந்துடல. மாயமான் மாரீச்சன் ஆயிற்றே, ராட்சசன் இல்லையா? அதனால பெருத்த சரீரத்தை எடுத்துட்டு அங்கிருந்து தொலை தூரம் போய் அவுரங்காபாத்னு மகாராஷ்டிரால கேள்விப்பட்டிருக்கமே, அவுரங்காபாதுக்கு பக்கத்துல தான் போய் விழுந்தானாம். அங்கும் கோயில் உள்ளது. நாம் அந்த இடத்துக்கு போக முடியவில்லை. பாணேஸ்வர், மத்தியேஸ்வர், மிருகவியாதேஸ்வர் என்ன இந்த 3 இடங்களிலேயும் ராமன் மாயமான் மாய செத்த இடம், செலவணக்கி மான்மறிய எய்த இடம். அங்கிருந்து அப்புறம் ராமன் கிடுகிடுகிடுன்னு திரும்பி வரார். அதற்குள் தான் இங்க நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து சீதையை ராவணன் தூக்கி போக, லக்ஷ்மணனுக்கு அது தெரியாமல் சீதையால் தூண்டப்பட்டு வர ஒத்தருக்கொத்தர் வழியில் சந்தித்து கொண்டு உச்சி வெயிலோட திரும்பினார்கள்னு சரித்திரம். ஆக நாசிக்ல சேவிக்க வேண்டிய இடங்கள், அதற்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்துட்டோம்.
இன்னும் நாசிக்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கிற ரொம்ப முக்கியமான இடம் தாகேத் என்ன, அந்த இடத்துக்கு பெயர் ஜட்டாயுவுக்கு முக்தி கொடுத்த இடம். அந்த இடத்தை அடுத்த வாரம் சந்திக்கும் போது கண்டிப்பாக தரிசிப்போம். நாசிக் பஞ்சவட்டியிலேருந்து விடைபெற போறோம். இப்போ தாகேத் நோக்கி புறப்படுவோம். ராமன் பரதெய்வம், அவனே திருமால், முழுமுதற் கடவுள் என்பதை நிரூபித்த ஜட்டாயு மோட்ச ஸ்தலம் செல்வோம்.